இன்றைய நாளிதழ்களில் இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை அலசி ஆராயறதுக்காக அரங்கத்தில் நம்மோட இணைந்திருக்கிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் ரஹ்மான் அவர்கள். வணக்கம் ரஹ்மான் சார். இன்றைய பிரிண்ட் மீடியாவை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் பல்வேறு செய்திகள் பப்ளிஷ் பண்றாங்க. இன்னைக்கு நீங்க எதை பத்தி பேச போறீங்க? நன்றி ஃபரிதா. சூடான தேநீரிருந்தும் காலை வேளையில் நாளிதழ்களில் சுட வந்திருக்கக்கூடிய செய்திகளை அலசக்கூடிய பகுதி தான் இந்த நியூஸ் பேப்பர். இன்றைய நாளிதழ்களை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் முதல் பக்கத்தில் கட்டாயமாக எல்லா நாளிதழ்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்தி என்பது இந்த தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மாநில கல்விக் கொள்கை. அந்த செய்தி தவறாமல் எல்லா நாளிதழ்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. காரணம், அந்த மாநில அரசே ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குவது என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறக்கூடிய செய்தியாக இருப்பதால் தான் ஆங்கில நாளிதழ்கள் தொடங்கி தமிழ் நாளிதழ்கள் வரை எல்லா நாளிதழ்களும் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற இந்த மாநில கல்விக் கொள்கையில் மிக முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன, மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வந்த நிலையில் அந்த பொதுத் தேர்வு இந்த ஆண்டே ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இருமொழி கொள்கை என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருப்பதையும் அந்த மாநில கல்விக் கொள்கை என்பது தெளிவுபடுத்தி இருக்கிறது. இது தவிர்த்து பள்ளி கல்வியில் செய்யப்பட வேண்டிய பல்வேறு சீர்திருத்தங்கள், முன்னேற்றங்கள், தொழில்நுட்ப அறிமுகங்கள் குறித்தெல்லாம் விரிவாக அந்த மாநில கல்விக் கொள்கையில் விளக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தெல்லாம் நாளிதழ்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இப்படி ஒரு மாநில கல்விக் கொள்கை என்று தமிழ்நாடு அரசு உருவாக்க நேர்ந்தது ஏன், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், சமூக பொருளாதார பார்வைகள் குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் நாளிதழ்களில் அது பற்றி விரிவாக ஏதுமில்லை. காரணம், இந்த கல்வி என்பது மத்திய பட்டியலிலும் மாநில பட்டியலிலும், அதாவது கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய மாநில பட்டியலில், பொதுப்பட்டியலில் அது இருக்கிறது. கல்வி தொடர்பாக மத்திய அரசும் சட்டங்களை இயற்ற முடியும், கொள்கைகளை வகுக்க முடியும். அதே நேரத்தில் மாநில அரசும் சட்டங்களை இயக்க முடியும், கொள்கைகளை வகுக்க முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் கல்வி என்பது முழுக்க மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய ஒன்று என்கிற குரல் இருக்கிறது. அப்படித்தான் அரசமைப்பு சட்டம் இயற்ற போது கல்வியானது மாநில பட்டியலில் தான் இருந்தது. ஆனால் 1976ஆம் ஆண்டு நெருக்கடி நிலை காலகட்டத்தின் போது கிட்டத்தட்ட ஒரு கொள்ளைப்புற வழியில் அந்த கல்வியானது மத்திய மாநில பொதுப்பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டது. அன்றிலிருந்து இந்த குரல்கள் தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. கல்வி என்பது மாநில பட்டியலில் வர வேண்டும். அதற்கான ஒரு முன்னெடுப்பாகவே இந்த தமிழ்நாடு அரசினுடைய அந்த கல்விக் கொள்கை வெளியிட்டிருப்பதை பார்க்கலாம். காரணம், அந்த தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லப்படுவதானது பல்வேறு சர்ச்சைகளுக்குரியதாக இருக்கிறது. மும்மொழி கொள்கை என்பதும் சர்ச்சைகளுக்குரியதாக இருக்கிறது. இந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கான முயற்சி என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வேளையில் தான் தமிழ்நாடு அரசு இந்த மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கு. அது தவறாமல் எல்லா நாளிதழும் இடம்பெற்றிருக்கிறது. இது தவிர நாம் பார்க்கும் பொழுது அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது தேர்தல் ஆணையம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுகளும், அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லி இருக்கிறது என்பதும். நேற்று முன்தினம் ராகுல் காந்தி ஒரு அணுகுண்டு ஒன்றை வீசுவதாக சொன்னார். அது தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு தொடர்பாக என்று அவர் அறிவித்திருந்தார். அப்படி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வாக்காளர் பட்டியலில் எத்தகைய முறைகேடுகள் அரங்கேறுகின்றன, குறிப்பாக 5 வகையான முறைகேடுகள் அரங்கேறுகின்றன என்பதை அவர் வாக்காளர் பட்டியலில் ஆதாரத்துடன் அந்த செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து கர்நாடகத்தில் ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டத்திலும் தேர்தல் ஆணையத்தின் மீது அடுக்கடுக்காக ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையத்திற்கு சவாலை விடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் சவால் விடுப்பதற்கான காரணங்களையும் அவர் பட்டியலிட்டிருக்கிறார். இந்த சர் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது ஒரு வகையில் வாக்கு திருட்டு என்பதை நிறுவனமயமாக்குவதற்கான முயற்சி என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். அதன் அவருடைய பேச்சின் மிக முக்கியமான சாரமாகும். இந்த சர் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது வாக்கு திருட்டை நிறுவனமயக்கும் முயற்சி. காரணம், தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவினுடைய வாக்கு திருட்டு அணியாக மாறிவிட்டது என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைப்பதை தொடர்ந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் அதற்கு சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறது. இது ஒரு பழைய பல்லவி என்றும், ஏற்கனவே இந்த பல்லவியை மத்திய பிரதேசத்தினுடைய காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய கமல்நாத் ஏற்கனவே இந்த பல்லவியை பாடியிருக்கிறார். ஆனால் அவர் நீதிமன்றத்திற்கு சென்று நிரூபிக்க முடியாமல் அந்த வழக்கை அவர் திரும்ப பெற்றுக் கொண்டார். அந்த பழைய பல்லவியைத்தான் தற்பொழுது ராகுல் காந்தி பாடுகிறார். இது புதிய மொந்தையில் பழைய கல்
என்கிற உவமையோடு தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ராகுல் காந்தி அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்றால் இப்படி செய்தியாளர் சந்திப்பில் சொல்வதை விட்டுவிட்டு அஃபிடவிட் என்று சொல்லக்கூடிய அந்த பிரமாண பத்திரத்தின் மூலம் எழுத்துப்பூர்வமாக அந்த புகாரை அளிக்க வேண்டும். அப்படி புகார் அளித்தால் நாங்கள் அது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை அவர் செய்ய தவறினால் ஒன்று அந்த புகாரை திரும்ப பெற வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது தேர்தல் ஆணையத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது. இதே போல ட்ரம்ப் இந்தியாவிற்கு 50 விழுக்காடு வரி விதித்திருக்கிற அந்த செய்தி அதுவும் எல்லா நாளிதழ்களிலும் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பு என்பது இந்தியாவிற்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்லப்படும் நிலையில் இந்தியா எத்தகைய நகர்வுகளை முன்னெடுக்கிறது என்பதுதான் இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கிற செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. குறிப்பாக அதிபர் புதினும் பிரதமர் மோடியும் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசக்கூடிய அந்த காலகட்டம் என்பது மிக முக்கியமானது. ஏனெனில் வரும் வாரத்தில் அதிபர் புதினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் சந்தித்து இந்த உக்ரைன் போரை நிறுத்துவது குறித்து பேச இருக்கக்கூடிய சூழலில் அதே உக்ரைன் போரை காரணம் காட்டித்தான் அமெரிக்கா இந்திய பொருட்கள் மீது 50 விழுக்காடு வரி விதித்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்தியாவிற்கு ஒரு ஆதரவான ஒரு துணை நிற்கக்கூடிய நாடு என்கிற வகையில் தான் ரஷ்ய அதிபர் புதின் பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு விரிவாக பேசியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதே போல பிரேசில் அதிபர் லூலுவும் கூட நேற்று பிரதமர் மோடியின் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். பிரதமர் மோடி கூட விரைவில் சீனா செல்வதற்கான அந்த அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். ஆக 50 விழுக்காடு வரி விதிப்பு என்கிற அந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி ட்ரம்ப் கையை முறுக்கி காரியம் சாதித்துக் கொள்ள நினைக்கின்ற அதே வேளையில் இந்தியாவும் ராஜதந்திர நகர்வுகளை முன்வைக்கிறது. அந்த ராஜதந்திர நகர்வுகளினுடைய ஒரு பகுதியாகத்தான் அவர்களுடைய தொலைபேசி பேச்சாக இருந்தாலும் சரி, இந்த பயணங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு இறுதியில் புதின் இந்தியா வரக்கூடும் என்கிற தகவலாக இருந்தாலும் இருக்கின்றன. இது குறித்தெல்லாம் இந்த நாளிதழ்களில் விரிவாக அந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. நாம் இப்பொழுது பார்த்த இந்த 3 செய்திகளுமே நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. கிட்டத்தட்ட எல்லா நாளிதழ்களிலும் முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. இது தவிர்த்து தனித்துவமான செய்தி என்று பார்த்த பொழுது ஆங்கில இந்து நாளிதழில் இடம்பெற்றிருந்த ஒரு செய்தி அவர்களுடைய ஒரு தனித்துவமான ஒரு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இன் த நேம் ஆஃப் நேஷன் என்ற தலைப்பில், அதாவது தேசத்தின் பெயரால் என்கிற ஒரு விரிவான கட்டுரை அந்த 13ஆம் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது ஒரு தனித்துவமான செய்தியாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடியினுடைய உண்மை நிலையை அப்படி அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் அந்த கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. இயற்கைக்கு அடுத்தபடியாக உழைப்பு தான் செல்வத்தின் ஊற்றுக்கண் என்று சொல்வார்கள். உழைப்பு சக்தி தான், மனித உழைப்பு சக்தி தான் மதிப்பை படைக்கிறது. இன்று இந்திய செல்வத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் அனுபவிக்கின்ற துயரங்களையும் அரசு இயந்திரத்தினுடைய கோரப்பிடியில் சிக்கி அவர்கள் படுகின்ற வேதனைகளையும் அப்படி அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் அந்த கட்டுரையானது இடம்பெற்றிருக்கிறது. அது மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்களை மையப்படுத்தி அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இன்று வங்க மொழி பேசுபவர் யாராக இருந்தாலும் அவர் இந்திய தேசத்தினுடைய அந்த மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் கூட அவர் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படி குறிப்பாக அதிலும் முஸ்லீம்களாக இருந்தால் அவர்கள் அப்படி சந்தேகிக்கப்பட்டு அவர்கள் எங்கு வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு வங்கதேசத்திற்கு அனுப்பிவிடக்கூடிய நிலை இருக்கிறது. அதிலும் ஒரு புலம்பெயர் தொழிலாளி தனது நேர்ந்த கதியை அப்படியே விவரித்திருக்கிறார். காவல்துறை அவரை எப்படி நடத்தியது, விமானத்தில் கொண்டு போய் எப்படி அவர்களை வங்கதேசத்தில் இறக்கி விட்டார்கள், மீண்டும் இந்தியாவிற்குள் வந்தால் சுட்டு தள்ளி விடுவோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர் உண்மையிலே மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் என்கிற அந்த செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நேம் ஆஃப் நேஷன், அதாவது தேசத்தின் பெயரால் என்று இடம்பெற்றிருக்கிற இந்த கட்டுரை என்பது இன்றைய நாளிதழ்களில் தனித்துவமான இடம்பெற்றிருக்கிற ஒரு கட்டுரையாக இருக்கிறது. ஃபரிதா, நன்றி சார். இன்றைய நாளிதழ்களில் என்ன மாதிரியான முக்கிய செய்திகள் தலையங்கமா இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.